தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 23:17-18 வாக்கியத்திலே வாசிக்கும்போது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பெற்றும் பயத்தோடு நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி சாலமோன் ஞானி அங்கே சொல்கிறார். இதனாலின் செய்தியின் தலைப்பானது எதிர்பார்ப்பு நிறைவேறுமா? இன்று அநேகர் எதிர்பார்ப்போடு வாழ்கிறார்கள். எல்லோரும் மத்தியிலும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு எப்போது நிறைவேறும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொடுக்கிறோம். படிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையிலே சரி, வேலை சில பிள்ளைடைய வாழ்க்கையிலே சரி, ஊழியர் செய்கிற பிள்ளைகள் மத்தியிலே ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு நாளும் நம்மளை சிந்திக்க வைத்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அப்பிறர் செழிப்பை இச்சையோடு பார்க்கும்போது பொறாமை பிறக்கிறது. தீயோர் தங்கள் பலனை அனுபவிக்க போவதால் அதை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. அவருடைய வெற்றியும் செல்வமும் இமை மட்டும் குறியவை, மறுமையில் ஆனால் அங்கு பங்கு இல்லை. கர்த்தருக்கு பயந்து அவரில் நம்பிக்கை வைக்கும் போது அந்த பலனை நாம் அடைவோம். இம்மைக்குரியதுதான் அந்த நம்பிக்கையாக இருக்கிறது. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படும் வந்தேன் என்றார். யோவான் 10 வாசிக்கிறோம். ஆனால் நாம் ஆன்மீக பலன் பற்றி மட்டுமல்ல, உடல்நலம் பற்றியும் தேவன் நமக்கு ஆலோசனை தந்துள்ளார். நாம் சுத்தமாக வாழ வேண்டும், உடல் நலத்தோடு வாழ வேண்டும், பலத்தோடும் வாழ வேண்டும், சுறுசுறுப்பாக வாழ வேண்டும். நாம் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் சிறந்த ஒரு சேவை செய்யலாம். ஆவியானுடைய ஆலயமாய் நம்முடைய இருதயம் வைக்கிறது. நம் உடலை நாம் நடத்துடன் வைத்திருந்தால் அது நம்மளை பாதுகாப்பும். ஒருவேளை உடல் நலத்தில் கவனிக்காவிட்டால் சாட்சி சொல்லும் தகுதியை நாம் இழந்து போகவும். தேவ ஆலோசனைப்படி நடப்பதால் இம்மேலும் நல்வாழ்வு நமக்கு இருக்கிறது. நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக ஒரு நாள் நிறைவேறும். எதிர்காலத்துக்கான எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தனை வாசிக்கிறோம். தேவனை சார்ந்தே இருக்க வேண்டும். தேவகுமாரனை நீங்கள் நான்மாக தந்ததன் மூலமாக அவருடைய மரணம் உயிர்ச்செய்ததன் மூலமாக நாம் நம்முடைய எதிர்காலம் நிச்சயமாகவே உறுதியளிக்கப்பட்டுள்ளது. அன்பான தேவன் நமக்கு வைத்திருக்கிறாக அந்த பரலோகத்தை காண வேண்டும். அந்த பூமி விட்டு போவதற்கு முன் இயேசு தம்முடைய சீஷையிடம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு, அப்படி இதெல்லாம் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தப்பட போகிறேன் என்று வாக்களித்தார். அவர் இரத்தத்தால் தங்கள் பாவங்கள் கழுவப்படுது. இந்த எதிர்பார்ப்பு, அவரை நம்பி இந்த எதிர்பார்ப்பில் நிச்சயமாகவே நிலைத்திருப்போம். ஒரு நாள் அந்த தேவன் இந்த பூமிக்கு வருவார். நம்முடைய எதிர்பார்ப்புகள்லாம் அன்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எப்போது வருவார் என்று சொல்லி அவருடைய முகத்தை நான் என்னுடைய சொந்த கண்ணால் காண்பேன். யோபு சொன்னவனுமாக அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்ணால் காண்பேன் என்று சொன்னவற்றுமாகவே நீங்கள் நன்மாக நம்முடைய எதிர்பார்ப்பு அன்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகின்ற நாள். அந்த நாளை நிச்சயமாக நான் சந்திக்க போகிறோம். இந்த நம்பிக்கையுள்ளே இந்த நாளை தூங்குங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.